சிலர் வந்து சொல்லுவாங்க, நான் நல்லா தாங்க தூங்கிட்டு இருந்தேன், ஆனால் நாளடைவில் நைட்டு படுத்ததுக்கு அப்புறமே எனக்கு யூரின் ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு நான் படுத்த 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம், அதிகபட்சம் 1 மணி நேரம் கழித்து 1 மணி நேரம் யூரின் போயிட்டே இருக்கனால எனக்கு தூக்கம் கெட்டு போய் இப்போ தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் என்ன மாதிரியான எதனால் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சிறுநீரக பையில் நீர் தேங்கி போயிருக்கு. இவங்க என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, படுக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி டப்பில் சுடுதண்ணியும் தன்னுடைய இடுப்பு அந்த சுடுதண்ணி டப்பில் பட்டுருக்கணும். ஒரு 5 நிமிஷம் அந்த சுடுதண்ணியில் இடுப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஈரலாமல் தொடச்சிட்டு படுத்து பாருங்கள். படிப்படியாக தூக்கம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா சிறுநீரக பையில் நீர் தேங்கி போயிருக்கு. நீங்கள் சுடுதண்ணில் வைக்கும்போது அந்த தண்ணி, அதாவது இடுப்புக்கு யூரினரி பிளாடரில் இருக்க தண்ணி ஆவியாக மேல் நோக்கி பரவும் போது அந்த இடத்துல தண்ணி ட்ரை ஆகிடும். இதை நீங்கள் ரெகுலராக செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் படுத்த உடனே யூரின் போகவே மாட்டீங்க. படுத்து காலையில் தான் எந்திரிப்பீங்க. ஒரு சிலர் ஒரு 35 வயசு 40 வயசு ஏதோ ஒரு சூழ்நிலை டெஸ்ட் எடுக்கும்போது மருத்துவர் சொல்லியிருப்பா, உங்களுக்கு இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜ் சுகரு, இல்லை இப்போ தான் உங்களுக்கு பிபி ஆரம்பிக்குது, ஏதாவது ஒரு ரத்த குறைபாடு ஆரம்பிக்குது, ஏதாவது சொன்ன உடனே அந்த பயத்துலேயே அவங்க தூங்காமையாக இருப்பாங்க. நம்மளுக்கு ஃபேமிலி இருக்குது, இப்போவே நோய் ஆகி போயிடுச்சு, இனிமேல் நம்மளுக்கு எப்படி சரியாகும், லைஃப் லாங் டேப்லெட் எடுக்கணுமான்னு பயந்தே அவங்க நோயை அதிகப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் பண்ண வேணாம். ஆரோக்கியமான மாற்றத்திற்கு நீங்கள் மாறினால் போதுமானது. அதாவது இயற்கை சார்ந்து நீங்கள் மாற்றம் இருந்தாவே நீங்கள் அந்த நோயிலேருந்து வெளியேறலாம். இன்னொரு விஷயம், இயற்கை சார்ந்து மருந்து மாத்திரை இல்லாமையே உலகத்தில் இருக்க எல்லா நோயுமே கிளியர் ஆகிடும். ஏன்னா நம்ம உடலே நல்ல மருத்துவர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை நோக்கி பிரயாணம் பண்ணும்போது நீங்கள் அந்த நோயிலேருந்து விடுபட்டு இயற்கையாக நல்ல தூக்கம் தூங்கலாம்.